பக்கத்து நாட்டோட அவர் வச்சிருக்க ரிலேஷன்ஷிப், குறிப்பாக ரீசெண்டாக அந்த மைனமார் எர்த்குவைக்கு வந்து முதல் உதவியாக ஆர்எஸ்எஸ் காரர்களையும் இந்தியன் ஆர்மி எல்லாரையும் அனுப்பிச்சு என்னென்ன தேவைகளோ எல்லாம் பண்ணாங்க. ரீசெண்ட் ஸ்ரீலங்கன் விசிட் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனால் அந்த ரயில்வே ட்ரீட்டி, அந்த ரயில்வேக்காக அவங்க போடப்பட்ட ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமான ஒப்பந்தமாக அது இருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் சீரமைக்கப்பட்டு திருப்பி மோடி வந்து இந்தியாவோட ஹெல்ப்பால் அந்த ரயில்வே ட்ராக்கை வந்து சீரமைச்சிருக்காங்க. அங்கேருந்து அவர் பாம்பன் வந்தார். அதே போல யூஎஸோட ரிலேஷன்ஷிப்ல, ஏன்னா அவர் பைடனையும் பார்த்தார், இந்த 3.0 பைடனையும் கொஞ்ச நாள் பார்த்தார், அப்புறம் ட்ரம்ப்பையும் வந்து பார்த்திருக்காரு. ஆனா பைடன்ட்ட ஒரு மாதிரியோ ட்ரம்ப்ட்ட ஒரு மாதிரியோ அணுகுமுறையில் ரெண்டு பேரும் இந்தியாவா தான் இருக்குன்றதை அவர் ரொம்ப மெயின்டைன் பண்றாரு. அதாவது சின்ன சின்ன நாடுகளை, சவுத் ஈஸ்ட் கண்ட்ரி, இன்ஃபேக்ட் நான் இப்போ வியட்நாம் போயிருந்தேன், அங்க போறதா கூட அங்க ஒரு மோடி போட்டோ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு எல்லா கண்ட்ரிலையும் மோடிக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இந்த 3.0 இந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காரு, குறிப்பாக ஸ்ரீலங்கா மேல ஒரு ஸ்பெஷல் அக்கறை 3.0. ஏன்னா அவர் பார்த்த முதல் பிரசிடென்ட் இன் 3.0 அந்த புது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், ஸ்ரீலங்கால புதிய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு மோடியை தான் பார்த்தார். என்னதான் அவர் ப்ரோ கம்யூனிஸ்டா இருந்தாலும், என்ன இருந்தாலும், சைனீஸோட எல்லா இதுவும் இருந்தாலும் சார். முதல்லங்க ஸ்ரீலங்காவுடைய இவராக இருக்கக்கூடிய அனுரகுமார திசநாயக்க, அவர் வந்து அவருடைய கட்சி ஜனதா விமுக்தி பரமுன, அது வந்து ஒரு அல்ட்ரா லெஃப்ட் கட்சி, இங்கே மாவோயிஸ்ட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்தது. ஒரு காலத்தில் அது தடை இயக்கமாக இருந்தது. அன்னைக்கு வந்து ஜனதா விமுக்தி பரமுன வந்து தன்னுடைய சித்தாந்த கோட்பாடுகளுக்கு உட்படாத சிங்கள அறிவுஜீவிகளையும் சிங்கள எதிரிகளையும் கொன்று குவித்தது. அதாவது அந்த டயத்தில் வந்து எல்டிடினால காட்டிலும் ஜேவிபினால கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அதனுடைய கல்மினேஷன் அப்படின்னு சொல்லணும்னா, ஃபார்மர் பிரசிடென்ட் சந்திரிகா குமாரதுங்க அவருடைய ஹஸ்பண்ட் விஜயகுமாரதுங்கவை கொன்றது ஜேவிபி. அந்த அளவுக்கு ஒரு தீவிரவாத ஒரு அமைப்பாக ஜேவிபி இருந்தது. அதிலிருந்து வந்தவர் தான் அனுரகுமார திசநாயக்க. இன்னைக்கு ஜேவிபிங்கிறது ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சியாக வளர்ந்திருக்கிறது. அவங்க அந்த சித்தாந்தங்களிலிருந்தும் பழைய கொள்கையிலிருந்தும் ரொம்ப தள்ளி வந்திருக்காங்க. பட் அவ்வளோலாம் தள்ளி வந்தாலும் கூட அதோடைய ஜென்ம வாடைன்னு கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். அதுலேருந்து அவங்களால ரொம்ப தள்ளி வர முடியாது. பட் அதே நேரத்தில் ஒரு தேசத்தினுடைய அதிபர் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து தேசத்தினுடைய நலனை பேணியாக வேண்டும். இன்னைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பொருளாதார பிரச்சனை. முதல் முறையாக இந்த அதிபர் தேர்தலில் தான் ஸ்ரீலங்கா வந்து எத்னிக் இஷ்யூஸே பார்க்காமல் வாக்களித்திருக்கிறது, ரிலீஜியஸ் இஷ்யூஸே இல்லாமல் வாக்களித்திருக்கிறது. முழுக்க பொருளாதார அடிப்படையை மட்டுமே வைத்துக்கொண்டு, பொருளாதாரம் மேம்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் வடக்கும் தெற்கும் வாக்களித்திருக்க. வடக்கு ஃபுல்லாக வடக்கும் கிழக்கும் தமிழர்கள், தெற்குல ஃபுல்லாக சிங்களர்கள். ஆனால் அத்தனை பேருமே ஒரே மனநிலையில் வாக்களிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால் வடக்கும் கிழக்குக்கும் எத்னிக் இஷ்யூ, இன சம்பந்தப்பட்ட இஷ்யூவும், அதே போல் மத சம்பந்தப்பட்ட இஷ்யூவும், மொழி சம்பந்தப்பட்ட இஷ்யூ தான் பிரதானமாக இருக்கும். அதுதான் சென்ட்ரிக்காக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் பொருளாதார அடிப்படையில், ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரம் நசிஞ்சு கிடந்தது, அந்த அளவுக்கு கீழே போய் இருந்தது. அந்த டயத்தில் நானே ஸ்ரீலங்காவுக்கு டிராவல் பண்ணியிருக்கேன். நானும் அண்ணாமலையெல்லாம் போயிருக்கோம், அதெல்லாம் கண்ணால் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு கீழே. அப்போ பசி வந்து சிங்களர்களையும் தமிழர்களையும் ஒன்று சேர்த்து இருக்கிறது. இந்த டயத்தில் வடக்குலையும் கிழக்குலையும் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது அதிபர் தேர்தலுக்கு அப்புறம் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் அனுரகுமார திசநாயக்க கட்சியினர் பிரமாதமாக வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இன வேற்றுமை இதெல்லாம் மறந்துட்டு இந்த தேசத்துக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் அனுராவுக்கு இருக்கிறது. தன்னுடைய சொந்த கொள்கை, சொந்த சித்தாந்தம், அதன்படி போறது அப்படின்னா அவர் கையை சுட்டுக் கொள்வார். அதுக்கப்புறம் அவர் அதிபராக தொடர முடியாது. இப்போ இந்தியா அந்த ரிலேஷன்ஸ்க்கு வந்துருவோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தால் நீங்கள் முதல்ல இந்தியாட்ட தான் கேட்க முடியும். ராமேஸ்வரத்துலேருந்து 18 நாட்டிக்கல் மைல்ஸில் தலைமன்னார் இருக்கு. ஓடோடி வந்து உதவி செய்யணும்னா இந்தியாட்ட மட்டும்தான் முடியும். இன்னொன்று, நீங்கள் சீனாக்காரன்ட்ட கடன் தான் கேட்க முடியும், இந்தியாட்ட உதவி கேட்கலாம். இந்தியாட்ட உதவி கேட்க முடியும். இதுவரைக்கும் எவ்வளவு உதவிகளை அந்த பொருளாதார ரீதியாக அவங்க நலிவுற்று இருந்த டயத்தில் எவ்வளோ உதவிகளை செஞ்சிருக்கு, இன்னும் உதவிகளை செஞ்சிருக்கா. இப்போ கூட பிரைம் மினிஸ்டர் போயிருக்கப்போ சில சுற்றுலா திட்டங்கள் பற்றியெல்லாம் பேசியிருக்கிறார். பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஐடியா இருக்கு. அவர் எப்படி அப்படின்னா, அவர் ஸ்ரீலங்காவையும் நினைச்சு ஒரு புத்திஸ்ட் காரிடார் ஒன்று டெவலப் பண்ணலான்னு பார்க்குறாரு. இருக்கக்கூடிய கண்டி,
கண்டியில் தலதா மாளிகை இருக்கு, அங்கே வந்து புனித புத்தப்பட்டிருக்கு, அது சிங்களர்களுக்கு ரொம்ப புனிதமானது. அதே போல உலகத்தில் இருக்க அத்தனை புத்திஸ்டுகளுக்கும் ரொம்ப புனிதமானது புத்தகயா, அதே போல சாரநாத். இது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பௌத்த தலங்களையும் இதையும் இணைக்கக்கூடிய விதத்தில் அதுக்கான விமான போக்குவரத்து இந்த மாதிரிலாம் செஞ்சு ஒரு பௌத்த காரிடார் ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு. அதே போல இன்னொன்று இருக்கு, வைஸ் வர்சா. எப்படின்னா ஸ்ரீலங்காவையும் இந்தியாவையும் இணைத்து ஒரு ராமாயண காரிடார் ஒன்று உருவாக்குறது. இப்போ பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்திருக்கக்கூடிய இதில் ஒரு இடத்துல பேசியிருக்கிறார். என்னன்னா, நீங்கள் கண்டிலேருந்து நுவரேலியா போகிற வழியில் இருக்கக்கூடிய சீதை ஏரியாவில் இருக்கக்கூடிய சீதையம்மன் கோயிலை மேம்படுத்துவதற்கு இந்தியா நிதி உதவி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் அந்த இதில் வருது. ஸோ 2 பேருக்கு இடையில ஒரு மியூச்சுவலா இந்தியாவை இவர்கள் புரிந்து கொள்ளவும் ஸ்ரீலங்காவை நாம் புரிந்து கொள்ளவும் நமக்கு ஒரு வழி ஏற்படும். ரைட்டா? ஸோ அதனால ஒரு ராமாயண காரிடார் ஒன்று உருவாக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கு. இதை தவிர்த்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக ஒன்று நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. சரி, இதுக்கெல்லாம் மேல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு இடையில் எப்போதும் நட்புறவை பேணக்கூடியவர் அப்படிங்கிறதை என்டார்ஸ் பண்ணக்கூடிய விதத்துல ஸ்ரீலங்காவின் மிக உயர்ந்த மித்ர விபூஷணா அப்படிங்கிற விருதை இலங்கையினுடைய அதிபர் மோடிக்கு அளித்திருக்கிறார். ஒரு பதக்கத்தோட கொண்டு, ரொம்ப உயர்ந்த விருது இது. வந்து மோடி பெறுகிற 22வது சர்வதேச விருது. ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய ஃபுட் பிரிண்ட்டை சர்வதேச அளவில் பதித்திருக்கிறார். இன்னைக்கு சர்வதேச அளவில் யார் இப்போ வாரத்தில் 2 தடவையாவது பிரஸ் மீட்ல மோடியோட பேரை டொனால்ட் ட்ரம்ப் ஃபார் பாசிட்டிவ் ரீசன் ஆர் நெகட்டிவ் ரீசன் சொல்லிட்டே தான் இருக்கு. மோடியுடைய பெயரை உச்சரித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் சர்வதேச லீடர்ஸ்க்கு உருவாக்கி இருக்கிறது. எல்லோருமே இன்னைக்கு வந்து இந்தியாவை மதித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கு. அது வந்து மோடியுடைய வெளியுறவு கொள்கையினால், மோடி வந்ததற்கு பிறகு வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தினால். ஆனால் வெளியுறவு கொள்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டவர் மோடி. அதாவது வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்தவர் நேரு என்றால் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தவர் மோடி. சார், மீடியா ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியாவோட ரோல் வந்து எலெக்ஷன்லேயும் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. 2.0 காட்டிலும் 3.0 வந்து எல்லா செய்தியுமே வந்து லோக்கலைஸ்டாக அவங்க கொண்டு போகிறாங்க. இந்த வாட்டி நீங்கள் பிஜேபியை பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்கீம் இருக்கட்டும் என்ன இருக்கட்டும், 2.0 வந்து என்னென்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லாமே, ஒரு தமிழில் ஸ்கீம் பண்ணியிருப்பாங்க, பட் நார்த் இந்தியன் ஃபோட்டோ இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து அதை பண்ணாமல் எல்லாமே ரொம்ப லோக்கலைஸ்டாக கொண்டு போகிறாங்க. எல்லா அமைச்சர்களும் தொடர்ந்து அவங்களோட ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 வாரத்தில் 2 வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க லாஸ்ட் 2 வீக்ஸில். ஸோ ரொம்ப லோக்கலைஸ்டாக அந்த மீடியா ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பிரதமர் அவர்களும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பேச முடியுமோ அங்கங்கெல்லாம் வந்து அவர் இது பண்ணுறாரு. இந்த மீடியா ரிலேஷன்ஷிப்புக்கு 3.0 ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த முக்கியத்துவத்தோட வந்து அதோட வேல்யூவை பிஜேபி புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. நம்ம பேசுறத நம்ம பண்றதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா முன்னாடி நம்ம எப்பவும் மார்க்கெட் பண்ணிக்க மாட்டாங்க பிஜேபி, பட் 3.0 அதை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? உண்மை. அதாவது இந்த மீடியா ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப லோக்கலைஸ்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிங்க இல்லையா, இது ஆக்சுவலாக இந்த தேர்தலுக்கு பிறகான பொலிட்டிக்கல் அவுட்லுக்லேருந்து வரக்கூடியது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த எலெக்ஷனில் எப்படி கேம்பெயின் பண்ணாங்கன்னு சொன்னேன். ரொம்ப முக்கியமான அம்பிஷியஸ் இதெல்லாம் விட்டுட்டு முழுக்க லோக்கல் இஷ்யூஸு. கேஜ்ரிவால் பண்ண தப்பு என்ன, கேஜ்ரிவால் என்ன ஃப்ராடு பண்ணார், நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், அவர்களுடைய அஜெண்டா என்ன, அதை ஃபுல்லாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. அப்புறம் மக்கள்கிட்ட அதாவது நாங்கள் வந்தால் என்னென்ன செய்வோங்கிறத எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியாச்சு. சொன்ன விஷயம் எல்லாருக்கும் போயிருக்கா அப்படிங்கிறதுக்கு சத்தமே இல்லாமல் ஒரு மீடியா டீம் மூலமாக இவங்க சர்வே பண்ணுறாங்க பிஜேபி. அதில் அந்த மீடியா டீம் வந்து சொல்லுது என்னன்னா, இத்தனை இடத்துல உங்கள் இது கேண்டிடேட்ஸை போட்டிருக்கீங்க, 68 69 இடத்துல 70 இல்லை, அதில் 11 எம்எல்ஏஸ் வந்து அதாவது எம்எல்ஏ கேண்டிடேட்ஸு சரியாகவே பிரச்சாரம் பண்ணல, உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு. இந்த 11 எம்எல்ஏக்கு மட்டும் தனியாக ஒரு மீட்டிங் வச்சு விடுன்னு விட்டாங்க. கடைசி ஒரு 15 நாள் கரெக்ஷன் இதெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க தீவிரமாக அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுறாங்க. அந்த 11 பேரில் 5 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இது என்னன்னா, அப்போனா இந்த மாற்றத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா, ஃப்ரம் சென்ட்ரலைசேஷன் டு டீசென்ட்ரலைசேஷன். தொடர்ந்து எல்லாத்தையும் குவிச்சுக்கிட்டே இருந்தால் வேலைக்காகாது. நம்பிக்கையோட பிரித்து விடணும். கரெக்டாக டிவிஷன் ஆஃப் லேபர் சிஸ்டம் தான் பிரித்து விடணும். ஆனால் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும். இப்போ புதுசாக ஒன்று இருக்குது,
மானிட்டர் பண்றதுல வெறும் கட்சி நிர்வாகிகள்கிட்ட இந்த மட்டும் ஒப்பீனியன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுல அது ஒன்று போய்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் கட்சி மீது அக்கறை கொண்ட அறிவுஜீவிகள்கிட்டயும் அப்பப்போ கால் வருது, அவர்கள்ட்டையும் ஒப்பீனியன் கேட்கறாங்க. அதையே கிராஸ் செக் பண்றாங்க. பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. ரொம்ப பிரமாதமா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. மீடியா மேனேஜ்மெண்ட்டும் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் சரி, ரெண்டுமே. பட் ஓவராலா சொன்னா டீசென்ட்ரலைசேஷன் நோக்கி போயிட்டு 1 இயர்ல இந்த விஷயம் மோடி செய்யல அப்படின்னு நீங்க எதாவது பாக்குறீங்களா? நான் ஆக்சுவலா நான் நினைச்சதை காட்டில அதிகமாக செஞ்சுட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் இருக்கிறது வந்து ஒரு ஹாட் சீட், ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டுடைய இதாக இருக்கார், தலைமையில் இருக்கார். இதில் வந்து நான் நிஜமாக சொல்கிறேன், வக்ஃபு பில்லை அவர் கொண்டு வர்றான்னு நான் எதிர்பார்க்கிறேன். கொண்டு வர்றதுன்னு முடிவு பண்ணப்போ எப்படி எம்பிஸ் மஸ்டர் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். லோக்சபாவை பொறுத்தளவில் தேறிடும், அது ஓகே, அதில் வந்து ஓட்டு இருக்கு. ராஜ்யசபாவில் ஃபினிஷ்டு, ரொம்ப டஃப். ஏன்னா 123 பேர் இருக்கா, 119 வேணும், கூடுதலாக 4 பேர் தான். 4 பேரில் திடீர்னு வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது? இப்போ என்டிஏலே இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் போகலையே, நாமினேட்டட் எம்பி இளையராஜா போகலையே, இது என்ன ஆகும், ஏது தேருமா, இது ரொம்ப டஃப்பாச்சு அப்படிலாம் நினச்சிருந்தேன். பிரமாதமாக மேனேஜ்மெண்ட்டாக. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃபு பில்லு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ மோடி பிம்ஸ்டெக்கில் தாய்லாந்தில் பேசிக்கிட்டு இருக்கார். தாய்லாந்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு பயணம். கம்ப்ளீட்டாக கிரைசிஸ் மேனேஜர் யாருன்னா அமித்ஷா. அமித்ஷாவோட மேஜிக். அவர் வந்துங்க தலை சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ். அந்த அமித்ஷாவும் மோடியும் இந்தியாவில் இந்த நூற்றாண்டு கண்ட மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ். கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக அவங்க 2 பேர்கிட்ட இருந்து நான் தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் ரொம்ப அகடமிக்காக நான் கற்றுக்கிறேன். நிறைய நோட்ஸ் எடுப்பேன், அந்த வார்த்தைகள்லாம் நோட்ஸ் எடுப்பேன். இந்த விஷயத்தை இவர் இப்படி சொல்லியிருக்காரு, இதே இதை நாம இருந்தால் என்னவா சொல்லியிருப்போம் அப்படின்னு. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் மோடி இதுக்காக சொல்கிறேன். அமேத்தியில் தோற்று போவோம்னு ராகுலுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க தனியாக ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. இன்டர்னல் சர்வேல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அமேத்தியை விட்டுட்டு ராகுல் காந்தி சவுத்தில் கேரளாவில் இருக்க வயநாட்டுக்கு ஓடி வரார். இங்கே அவர் வந்து நிற்கிறார். இப்போ இந்த விஷயத்த இப்போ நம்ம சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அவர் அமேத்தியில் தோற்று போவோம்னு ஓடி வந்துட்டு இங்கே வயநாட்டில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். இது கேரளாவில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மோடி பேசுகிறப்ப எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தொகுதியில் இளவரசர் போட்டியிடுகிறார் அப்படின்னார். இதில் அவர் எங்கே ஓடி வந்திருக்காரு, எதுக்காக ஓடி வந்திருக்காரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரே சென்டென்ஸ் தான். பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய தொகுதியில் இளவரசர் போட்டியிடுகிறார், இவ்வளோதான். அதாவது கற்றுக்கணும். இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு அடல் பிஹாரி வாஜ்பாய் மாதிரி ரொம்ப கவித்துவத்தோட, அப்படியே ஒரு ஆரேட்டரி ஸ்கில்லோட, அப்படியே ஆற்றொழுக, நம்ம இதில் செந்தமிழில் பேசுறது, கலைஞர்லாம் முன்னாலே பேசுவார்ல பழைய கலைஞர், அந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கரும் கிடையாது. ஆனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும், செதுக்குவார். என ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வச்ச ஒரு ஸ்பீச். அதாவது இவர் 2019 பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. வந்ததும் அந்த சுதந்திர தின நிகழ்ச்சி அப்போ இவர் செங்கோட்டையில் பேசுகிறப்போ மோடி ஒரு இடத்துல சொல்கிறாரு, அதாவது 370 அப்ரகேஷன் அதெல்லாம் பார்த்தினா ஒன்று சொல்கிறார். 370 ஆக்சுவலாக 370 பற்றி இதை ரசிக்கணும்னா முதல்ல 370 பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். 370ங்கிறது இடையில சொருகப்பட்ட ஒரு ஆர்டிக்கிள். அது வந்து டெம்பரரி ப்ரொவிஷன்கிற அந்த ஹெட்டுக்கு கீழேயே ரொம்ப காலமாக இருந்தது. அதாவது ஒரு சர்காஸ்டிக்காக சொல்கிறதா, டெம்பரரி ப்ரொவிஷனுக்கு கீழே பெர்மனண்ட்டாக இருந்தது, ரைட்டா? அப்படிப்பட்டது. இப்போது மோடி வந்து அந்த இடத்துல அவர் சொல்கிறார், 370 கட்டாயம் இருக்க வேண்டும், அது நீக்கப்படக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றார்கள். உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் அப்படி ஆசைப்பட்டால் அவர்கள் ஆட்சி காலத்திலேயே இந்த 370 டெம்பரரி ப்ரொவிஷனிலிருந்து மாற்றி பெர்மனண்டாக ஆக்கி இருக்கலாமே, அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை அப்படின்னு கேட்டார். கடைசி வரைக்கும் டெம்பரரி தானே இருந்தது. ஆட்சி காலத்தில் உன்னிடம் அதிகாரம் இருந்தப்போ டெம்பரரியை பெர்மனண்டா மாற்றிருக்கலாம்ல, அப்படின்னா நீயே அதை பண்ணலை.
அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் அது நீக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் அதை அனுமதித்திருந்தீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை நான் செய்திருக்கிறேன். அப்படி அந்த கேள்விக்கு எனக்கு தெரிய இப்ப வரைக்கும் யாரும் பதில் சொல்லலாம். அன்னைக்கு வந்து குலாம் நபி ஆசாத் ரொம்ப முக்கியமான லீடர். அவர்கிட்ட இந்த விஷயத்தை வச்சு NDTVல கேள்வி கேட்குறாங்க. குலாம் நபி ஆசாத்னால பதில் சொல்ல முடியல, பதில் சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு அவாய்ட் பண்ணார் அந்த கேள்வியை. சார், மோடினா லெகசினா மோடி. இந்த 3.0ல அந்த லெகசி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? புதிய உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. என்னன்னா, மோடி ஒரு டயத்தில் குஜராத்துடைய மாபெரும் ஆளுமையாக அறியப்பட்டார், குஜராத்தினுடைய முதல்வராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்தியாவின் பிரதமராக தொடர்ந்து இப்போ 3வது தடவையும் அவர் பிரதமர் ஆனதன் மூலம் தொடர்ந்து 3 முறை பிரதமரான நேருவினுடைய சாதனையை அவர் சமன் செய்தார். ஸோ ஒரு பெரும் ஆல் இண்டியா பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் இன்னைக்கு மாபெரும் உலகத் தலைவராக மிளிர்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு இதுலையும் இந்தியாவுக்குன்னு ஒரு பெரிய பார்ட்டிசிபேஷன் இருக்கு, இந்தியாவை பற்றின பேச்சு இருக்கு. மோடியை பற்றி குறிப்பிடாமல் யாரும் பேசுவது கிடையாது. ஒரு இத்தாலியில் இருக்கக்கூடிய மெலோனி மோடியை பற்றி பேசுகிறார், மோடியுடைய திட்டங்களை பற்றி பேசுகிறார். மெலோனி ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க, இத்தாலி பிரைம் மினிஸ்டர். அவங்க வந்திருக்கிறப்போ உலகத்தில் அத்தனை பேராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் உண்டு என்றால் அது மோடி அப்படின்னு. பட் அது இந்தியாவிலே இருக்கிற சில இத்தாலியர்களுக்கு தெரியாது, ஆனால் இத்தாலி பிரதமருக்கு அது தெரிந்திருந்தது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்படி சகலருக்கும் ஒரு மாபெரும் தலைவராக அவர் எமர்ஜ் ஆயிருக்கார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த இது என்னன்னா, ஒரு குஜராத்தின் தலைவர், இந்திய தலைவர் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு சர்வதேச தலைவர், உலகத் தலைவராக அவர் மாறி இருக்கிறார். அதுதான் அவருடைய லெகசி. ஆனால் என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா, அவருடைய என்டையர் டிராவலும் புக்காக வரணும். அதாவது அரசியலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அரசியல்ங்கிறது போஸ்டரோட முடிகிற விஷயம் இல்லைங்க, அது போஸ்டருக்கு அப்பாற்பட்ட ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு பெரும் துறை, அது ஒரு சயின்ஸு. நீங்கள் ஆர்ட் சப்ஜெக்ட், இப்போ ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எவ்வளோ இருக்குது, ஆர்ட் சப்ஜெக்ட்ஸ்லேயே சயின்ஸுங்கிற பேரோட கூட்டினது ஒன்றே ஒன்று தான், அது பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான். அவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட் அது. அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸு ஸ்டூடெண்ட்ஸு, அது யாராக வேணால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் தனியாக நீங்கள் படிக்கணுங்கிறதுல, நீங்கள் தொடர்ந்து மோடியை அப்சர்வ் பண்ணாலே நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவீங்க. ஆக்சுவலாக அவரை பற்றின ஃபுல் புக்கு, அவருடைய என்டையர் லைஃப் ஹிஸ்ட்ரியெல்லாம் எழுதப்படும். அவர் எடுத்த முடிவுகள், அது இது எல்லாமே வரணும். அவர் எப்படி, ஏன்னா அவர் வந்து 2001 அவர் பதவியேற்கிறார். பதவியேற்கிற டயத்தில் வந்து அந்த டயத்தில் கோத்ரா 2002 வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப தேர்தலை சந்திக்கிறார். தேர்தலை சந்திச்சுட்டு வந்துட்டா குஜராத் பூகம்பம். குஜராத்துடைய பொருளாதாரம் 25 வருஷம் பின்னால போச்சுங்க. ஆனால் இவர் அசரவே இல்லை, அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு திரும்பவும் முன்னுக்கு வருகிறார். மோடிட்டேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தடைகளை வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்வது, அப்டக்கிள்ஸை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிடுவார். அதுதான் அது எப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். நிறைய லெசன்ஸ் இருக்கு. அதனால இது வந்து நம்ம மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால சிட்னியில் வச்சு மோடி முன்னிலையில் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பனீஸ் சொன்ன வார்த்தை, மோடி இஸ் த பாஸ். வேற நாட்டு பிரைம் மினிஸ்டருங்க, அவர் வந்து மோடி இஸ் த பாஸ் அப்படின்னார், சிட்னியில் வச்சு பேசினார். இதுக்கு மேலே வேற என்ன என்டார்ஸ்மெண்ட் இருக்க முடியும்? இது மோடிக்கு மட்டுமே கிடைத்த பெருமை இல்லை. ஒரு 3ஆம் உலக நாடு இந்தியாங்கிறது ஒரு காலத்தில் ஏழைகளின் தேசமாக கருதப்பட்டது. இங்கே வந்து பாம்பாட்டிகளும் இவங்களும் இருக்கக்கூடிய தேசம் கிண்டல் செய்யப்பட்ட ஒரு தேசம். இப்படிப்பட்ட தேசத்தை வெள்ளைக்காரர்கள் என்ன விதமாக மதிச்சிருப்பாங்க? இன்னைக்கு அந்த தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்னுடைய பாஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லுகிறார்னா அது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை. அந்த பெருமையை பெற்று தந்தது மோடி. ஒரே ஒரு விஷயங்க, இதோடு நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். மோடி வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம், வாழ்கிறோம் அப்படிங்கிறத நமக்கான பெருமை. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆட்சியிலேயே வந்து பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.